இப்ப எத்தனை மாசம் உங்களுக்கு? 9 month மேம். 9 month. ஸோ 9 மாசத்துல வந்து வெளியே போறதுக்கே யோசிப்பாங்க. நீங்க வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் வேற இவ்வளவு முடிச்சிருக்கீங்க. கஷ்டமா இல்லையா? நோ மேம். இல்லையா? இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆச்சோ, எனக்கு பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நீங்க இவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்றீங்க போல. எனக்கு ஆரி ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும் மேம். ரொம்ப நாள் ஆசை கத்துக்கணும் ஓகே. அப்படின்ட்டு. அப்புறம் உங்க பேஜ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இங்கதான் ஜாயின் பண்ணோம். இருக்கிறதுலே எங்க ஆரி ஒர்க் நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு. நீலாஸ் இன்ஸ்டிடியூட் தான் அப்படின்னு சொன்னா அப்புறம் வந்து இங்க ஜாயின் பண்ண நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. சோ எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஓகேவா? ஏன்னா ஆரி ஒர்க்னாலே நிறைய பேத்துக்கு சும்மாவே வந்து ஐயோ உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒர்க் பண்றது இடுப்பு வலிக்கும், இந்த மாதிரி எல்லாம் சில பயம் இருக்கு. நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கனால ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஓகே. சோ டெலிவரி டேட் எப்ப கொடுத்திருக்காங்க? ஜனவரி 12. ஜனவரி 12. இன்னும் ஒரே ஒரு மாசத்துல குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வர போறாங்க. எனக்கு உங்களை மாதிரி 2 பசங்க வேணும். அப்ப குட்டி தம்பி வர போறாங்க. பட் நம்ம கையில ஒண்ணும் இல்ல இல்லையா? பட் நீங்க ஆசைப்பட்டது நடக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். சோ பட் சூப்பரா ஒர்க் பண்றீங்க. அந்த எஃபோர்ட் உங்களோட ஒர்க்ல நிஜமாலுமே தெரியுது. சரி ஏதோ ஒண்ணு முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லாம அந்த பீகாக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சீக்கிரமா பிளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா. அவங்க ஆசைப்படுற மாதிரி சூப்பரா ஒரு பேபி வந்து அதுவும் பாய் பேபியா வர்றதுக்கு நம்ம எல்லாம் விஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் விஷ் பண்ணிருங்க.